வணக்கம். செய்திச் சுருக்கம். 50 கோடி லஞ்ச விவகாரம் சென்னையில் இடி சோதனை. சென்னையில் கட்டுமான நிறுவனங்களுக்கு சொந்தமான 10க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை ரெய்ட் நடத்துகிறது. நுங்கம்பாக்கம் கோத்தாரி சாலையில் உள்ள அபார்ட்மெண்ட், KK நகர் வஸ்த்ரா டெக்ஸ்டைல்ஸ் உரிமையாளர் வீடு, தியாகராய நகரில் லேண்ட்மார்க் ஹவுசிங் ப்ராஜெக்ட் நிறுவனத்தின் MD உதயகுமார் வீடு மற்றும் வேப்பேரி உள்ளிட்ட இடங்களில் துணை ராணுவத்தினர் பாதுகாப்புடன் சோதனை நடக்கிறது. 2015-17 சென்னை பெரம்பூரில் வின்னி மில் நிலத்தில் அபார்ட்மெண்ட் கட்ட அனுமதி பெற MP, MLAக்கள் உள்ளிட்ட அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோருக்கு 50 கோடி ரூபாய் லஞ்சம் தரப்பட்டதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்து கடந்த வாரம் 5 இடங்களில் சோதனை நடத்தினர். லஞ்சம் தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை, வருமான வரித்துறையினர் அளித்த தகவலின் அடிப்படையில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருக்கலாம் என்பதால் தற்போது அமலாக்கத்துறை களம் இறங்கியுள்ளது. சேலம் பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் சஸ்பெண்ட். சேலம் பெரியார் பல்கலைக்கழக பதிவாளராக பணியாற்றி வந்தவர் தங்கவேல். இவர் மீது பல்கலைக்கழகத்துக்கு கம்ப்யூட்டர், இணைய உபகரணங்கள் வாங்குவதில் முறைகேடு, ஆதி திராவிட மாணவர்களுக்கான திறன் மேம்பாட்டு திட்டத்தில் முறைகேடு உள்ளிட்ட பல்வேறு புகார்கள் எழுந்தன. இந்த புகார்கள் மீது விசாரணை நடத்த தமிழக உயர்கல்வித்துறை குழு அமைத்தது. அந்த குழுவினர் விசாரணை நடத்தி அரசுக்கு அறிக்கை தாக்கல் செய்தனர். தங்கவேல் மீதான 10 குற்றச்சாட்டுகளில் 8 உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் 2 குற்றச்சாட்டுகளை மீண்டும் விசாரிக்கவும் பரிந்துரை செய்தனர். அதன்படி பதிவாளர் தங்கவேலை சஸ்பெண்ட் செய்யுமாறு பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு தமிழக உயர்கல்வித்துறை உத்தரவிட்டது. தங்கவேல் பிப்ரவரி 29ஆம் தேதி ஓய்வு பெற இருந்த நிலையில் சஸ்பெண்ட் செய்ய உத்தரவிடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல், இன்டர்போல் உதவியை நாட முடிவு. சென்னையில் உள்ள பல்வேறு பள்ளிகளுக்கு நேற்று காலை 10 மணி அளவில் மிரட்டல் இமெயில் வந்தது. அதில், உங்கள் பள்ளியில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளது, உடனடியாக உரிய நடவடிக்கை எடுங்கள், தாமதித்தால் குண்டு வெடித்துவிடும் என கூறப்பட்டிருந்தது. இதனை அடுத்து பல்வேறு பள்ளிகளிலிருந்து போலீஸ் கமிஷனர் அலுவலகத்துக்கு தகவல்கள் பறந்தன. குழந்தைகள் அவர்களின் பெற்றோருடன் அனுப்பி வைக்கப்பட்டனர். வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்ப நாய்கள் உதவியுடன் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். ஆனால் சோதனையில் வெடிகுண்டு எதுவும் சிக்கவில்லை. வெறும் புரளி, மிரட்டல் என்பது தெரிந்தது. மிரட்டல் விடுத்தவர்கள் குறித்து போலீசார் தீவிர விசாரணையில் இறங்கினர். ஆனால் அந்த மர்ம நபர்கள் அங்கீகரிக்கப்படாத தனியார் நெட்வொர்க் மூலம் மெயில் அனுப்பியதால் அதன் IP அட்ரஸை கண்டுபிடிப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. சைபர் கிரைம் போலீசார் IP அட்ரஸை கண்டுபிடிக்க முயற்சித்து வருகின்றனர். இந்நிலையில் வெளிநாடுகளின் தனியார் நெட்வொர்க்கை பயன்படுத்தி மெயில் அனுப்பி இருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை நீள்கிறது. இதற்காக மத்திய உள்துறை அமைச்சகத்தின் உதவியோடு இன்டர்போல் உதவியை நாட சென்னை போலீசார் முடிவு செய்துள்ளனர். பித்ருக்கடன் தீர்க்க தர்ப்பணம். தை அமாவாசையில் கூட்டம். இன்று தை அமாவாசை. தமிழக கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பக்தர்கள் கூட்டம் அதிகம் காணப்பட்டது. அத்துடன் புண்ணிய ஸ்தலங்கள் உள்ளிட்ட இடங்களில் மக்கள் புனித நீராடி பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். கன்னியாகுமரியில் அதிகாலையிலேயே கடலில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடி பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க அதிகம் பேர் வந்திருந்தனர். ராமநாத சுவாமியை தரிசிக்கவும் கூட்டம் அதிகம் காணப்பட்டது. திருச்செந்தூரில் சுப்பிரமணிய சுவாமி கோவிலிலும் திரளான பக்தர்கள் தை அமாவாசை வழிபாடு செய்தனர். நாகப்பட்டினத்தில் வேதாரண்யம், கோடியக்கரை, ஸ்ரீரங்கம், பவானி கூடுதுறை, பூம்புகார், திருவையாறு, சிவகங்கை குறிச்சி, புதுச்சேரி கடற்கரை, புதுச்சேரி திருக்காஞ்சி முதலான ஏராளமான இடங்களில் அமாவாசை வழிபாடு நடைபெற்றது. வட மாநிலங்களில் தை அமாவாசையை மௌனி அமாவாசையாக கடைபிடிக்கின்றனர். அங்கும் திரளான மக்கள் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். ஜெய் ஸ்ரீராம் முழக்கத்துடன் அயோத்திக்கு கிளம்பிய ரயில். அயோத்தி ராமர் கோவிலுக்கு பல மாநிலங்களில் இருந்து பக்தர்கள் வந்து செல்ல சிறப்பு ரயில்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. தமிழகத்தில் கோவை, மதுரை, கன்னியாகுமரியில் இருந்து 34 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன.
முதல் ரயில் கோவையில் இருந்து அயோத்திக்கு 700க்கும் மேற்பட்ட பக்தர்களுடன் நேற்று கிளம்பியது. எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தொடங்கி வைத்தார். பக்தர்களுக்கு உணவு, குடிநீர் வழங்கி ஜெய் ஸ்ரீராம் முழக்கத்துடன் வழி அனுப்பி வைத்தார். கோவையில் இருந்து அயோத்திக்கு அடுத்த சிறப்பு ரயில் 13ஆம் தேதி செல்ல உள்ளது. இன்சாட் 3DS செயற்கைக்கோள் விண்ணுக்கு செலுத்தும் தேதி அறிவிப்பு. காலநிலை தரவுகளை அறிந்து கொள்வதற்காக இன்சாட் 3DS என்ற செயற்கைக்கோளை இஸ்ரோ உருவாக்கியுள்ளது. பேரழிவு எச்சரிக்கை அமைப்புக்கான தரவுகளை வழங்குவதுடன் முன்கூட்டியே எச்சரிக்கை அளிக்கும் திறன் கொண்டது. இந்த செயற்கைக்கோள் GSLV F-14 ராக்கெட் மூலம் 17ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு விண்ணில் செலுத்த இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. இன்சாட் 3DS செயற்கைக்கோளில் அதிநவீன கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன. 6 சேனல் இமேஜர் மற்றும் 19 சேனல் சவுண்டர் கருவிகள் வானிலை ஆய்வுகளுக்காகவும் உயர்தர தரவுகளை சேகரிப்பதற்காகவும் அனுப்பப்படுகிறது. நிலம் மற்றும் கடல் பரப்புகளை கண்காணிக்கும் வகையில் கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. வெயிலால் மின் பயன்பாடு அதிகரிப்பு, சமாளிக்க தடுமாறும் மின் வாரியம். மத்திய அரசின் அனல் மற்றும் அணுமின் நிலையங்களில் இருந்து தமிழகத்திற்கு தினமும் 7171 மெகாவாட் மின்சாரம் ஒதுக்கப்படுகிறது. ஆனால் மின் நிலையங்களில் பழுது, பராமரிப்பு காரணங்களால் தினமும் சராசரியாக 5500 மெகாவாட் மின்சாரம் வழங்கப்படும். சில தினங்களாக தமிழகத்திற்கு 4000 மெகாவாட் மின்சாரமே கிடைக்கிறது. கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் பழுது மற்றும் எரிபொருள் நிரப்பும் பணி காரணமாக 2000 மெகாவாட் மின் உற்பத்தி தடைபட்டுள்ளது. கடலூர் NLC அனல் மின் நிலையத்தில் 910 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. வல்லூர் மின் நிலையத்தில் 2 அலகுகளில் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. வெயில் சுட்டரிப்பதால் 16500 மெகாவாட்டாக உள்ளது. தமிழக மின் வாரியத்திற்கு 4320 மெகாவாட் திறனில் 5 அனல் மின் நிலையங்கள் உள்ளன. அவற்றில் தினமும் 72,000 டன் நிலக்கரி தேவை. ஆனால் சராசரியாக 60,000 டன் தான் வழங்கப்படுகிறது. நிலக்கரி பற்றாக்குறையை தீர்க்க ஒடிசாவில் நிலக்கரி சுரங்கத்தை ஏலமெடுக்கும் பணியில் தமிழக மின்வாரியம் ஈடுபட்டுள்ளது. என் அன்பு தாய் ஐஸ்வர்யாவுக்கு லால் சலாம் ரிலீஸ். ரஜினி உருக்கம். ரஜினிகாந்த் மகள் ஐஸ்வர்யா இயக்கத்தில் உருவாகியுள்ள லால் சலாம் திரைப்படம் இன்று வெளியானது. கிரிக்கெட்டை மையப்படுத்தி உருவாகியுள்ள இப்படத்தில் விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் ஆகியோர் முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். ரஜினிகாந்த் மொய்தீன் பாய் என்ற சிறப்பு தோற்றத்தில் நடித்துள்ளார். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் கபில் தேவ் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். லைகா தயாரிக்கும் இப்படத்திற்கு ரஹ்மான் இசையமைத்துள்ளார். இப்படத்தின் இசை வெளியீட்டின் போது எங்க அப்பா சங்கி இல்லை என ஐஸ்வர்யா கூறியதும், சங்கி என்பது கெட்ட வார்த்தை இல்லை என ரஜினி விளக்கம் அளித்ததும் விவாதமானது. இதையடுத்து வெளியான இப்படத்தின் ட்ரெய்லர் எதிர்பார்ப்பை அதிகரித்தது. அந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி உட்பட 5 மொழிகளில் இப்படம் இன்று வெளியாகியுள்ளது. ரஜினி ரசிகர்கள் திரையரங்கின் முன்பு கூடி பட்டாசு வெடித்து மேலதாளத்துடன் படத்தை வரவேற்றனர். இந்நிலையில் ஐஸ்வர்யாவுக்கு ரஜினிகாந்த் ட்விட்டரில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதில், என் அன்பு தாய் ஐஸ்வர்யாவுக்கு என் அன்பு சலாம். உங்களுடைய லால் சலாம் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் என உருக்கமாக குறிப்பிட்டுள்ளார்.